தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். ஸ்டெம் நீட் அகாடமி திருச்சி தமிழுக்கான பிரத்யேக வகுப்பு. தமிழ் மாணவர்கள் நலனின் கருத்தில் கொண்டு நம்ம இந்த சேனலை தொடங்கியிருக்கோம். இயர்லாங்க உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இங்க ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நடக்குது, கிராஷ் கோர்ஸ் நடக்கும். ஸோ உங்களுடைய முழு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எப்போ உங்களுக்கு கிளாஸ் தேவையோ ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் விவரம் கொடுத்துருக்கோம். நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை தொடர்ந்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சம்மில் போகலாமாமா? ரைட், வெரி குட். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு தொடருந்தின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொடருந்தியின் வேகம் ஆல்பா எனும் நிலைத்த முடுக்கத்துடன் 0 V வரை அதிகரிக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு தொடருந்தி ஓய்வு நிலையிலிருந்து ஆல்பா என்ற முடுக்கம், நிலையான முடுக்கம் பெற்று, சீரான முடுக்கம் பெற்று வி வெலாசிட்டிய, வி திசை வேகத்தை நெருங்கும் வரை அது இயங்குதுன்னு சொல்றாங்க. சில மணி நேரம் கழித்து பின்னர் சில மணி நேரம் அப்படியே கான்ஸ்டன்டா ஒரே வேகத்துல விங்கிற வேகத்துல இருக்குங்கிறாங்க. சில மணித்துளிகள். அதுக்கப்புறமே பீட்டா எனும் நிலைத்த முடுக்கத்தில் 0 குறைகிறதுங்கிறாங்க. மொத்த தூரம் டி எனில் பயணித்த எடுத்த மொத்த நேரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தூரம் மொத்தம் டி தூரம் போயிருக்குது, எடுத்த மொத்த தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இதை கான்செப்டா ஒரு சின்ன கான்செப்டா அதை உடைச்சிருவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுழியிலிருந்து அது தொடங்குது. ட்ரெயின் ரெஸ்ட்ல இருந்து தொடங்குது சுழி. அப்ப எவ்வளவு ஆக்சிலரேஷன்? ஆல்பா ஆக்சிலரேஷன்ல தொடங்குது. எவ்வளவு வேகத்தை அடையுது? வி வேகத்தை அடையுது. சரிங்களா? அப்புறம் வி வேகத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அதே வேகத்துல தொடர்ந்து போகுது. திருப்பி என்ன ஆகுது? பீட்டாங்கிற ஒரு சீரான முடுக்கத்தோடு 0ங்கிற வெலாசிட்டியை அடையுது, திசை வேகத்தை அடையுது. அப்ப இங்க தொடங்கியல 0 திசை வேகம், ஆல்பாங்கிற சீரான முடுக்கம் பெற்று ஒரு டைம் T1 டைம் எடுத்துக்கலாமா? T1 டைம் எடுத்துக்கிட்டு விங்கிற திசை வேகத்தை அடையுது. அப்ப விங்கிற திசை வேகம் மாறா திசை வேகத்தோட, கான்ஸ்டன்டோட. அப்ப இங்க முடுக்கமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எவ்வளவு டைம்? T2 டைம் போதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறமே இந்த விங்கிற திசை வேகத்துல இருந்து பீட்டான்ற சீரான எதிர் முடுக்கம் பெற்று 0ங்கிற என்னது திசை வேகத்தை அடையுது. அப்ப சுழி ஆயிடுது. அப்ப நின்றுது. இங்க ஆப்ஜெக்ட் நின்றுது, ட்ரெயின் நின்றுது. இங்க ஸ்டாப் ஆயிடுது, இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 3 நிலை. அப்ப இந்த நிலைய பி வச்சுக்கோ, இத கியூ வச்சுக்கோ, இத ஆர்னு வச்சுக்கோ, இத டீன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் முடுக்கம், ஃபர்ஸ்ட் மோஷன் பி கியூங்கிறது என்னது? பி கியூங்கிறது என்ன விதமான இயக்கமா இருக்குது? ஒரு சீரான முடுக்கம் பெற்ற இயக்கம், கான்ஸ்டன்ட் சீரான முடுக்கம் பெற்ற இயக்கம். சரிங்களா? அப்ப எனக்கு டைம் T1 T2 T3 மொத்த டைம் தானே கேட்கறாங்க. இதான டு ஃபைண்ட், இதான கண்டுபிடிக்கணும். அப்ப T1 கண்டுபிடிக்கணும்னா இந்த PQவை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா? அப்ப பண்ணும்போது இப்ப இந்த PQங்கிறது சீரான முடுக்கம் பெற்ற இயக்கம். அதனால நான் V = U + ATன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க இனிஷியல் வேகம் எவ்வளோ? ரெஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, ஓய்வு நிலையில இருந்து. இறுதி வேகம் விங்கிற வேகத்தை அடைஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது நேர் முடுக்கம் தானே பெற்றுச்சு, சீரான நேர் முடுக்கம் தானே. இந்த நாள ஆல்பாங்கிறத போட்டுக்கிட்டேன். எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு? T1 டைம் எடுத்துக்கிச்சு. அப்ப T1ங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? T1ங்கிறது இங்க என்ன வரும்? T1ங்கிறது ஆல்பா பை V. ஏன்னா அந்த ஆல்பா இங்கிட்ட இருக்கு, பெருக்கல் இருக்கு, இது போனா வகுத்தல் ஆகும். சரிங்களா? ஆல்பா T1ங்கிறது, சாரி தப்பாளியாச்சு, T1ங்கிறது என்னது? V பை ஆல்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப S1 எவ்வளவு வரும்? டிஸ்டன்ஸ் நம்ம தேவைப்பட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் T2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். T2 என்னன்னு பார்க்கலாம். T2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? QRங்கிற ஒரு இயக்கத்தை அந்த எடுத்து பார்த்தோம்னா, QRங்கிறது பாத்து, அந்த பாதை போன பாத்து, அது என்னது? QRங்கிறது சீரான திசை வேகத்துக்கான இயக்கம். அப்ப சீரான திசை வேகத்துக்கான இயக்கம்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? V = கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாமா? ஏன்னா திசை வேகம் தானே கான்ஸ்டன்ட், ரைட்டு. அப்ப இங்க சீரான திசை வேகங்கிறனால எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறது? S2 தூரம் பயணிச்சிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டைம்ல? T2 டைம்ல. அப்ப எவ்வளவு வெலாசிட்டி? V வெலாசிட்டி. சரிங்களா? V வெலாசிட்டி. அப்ப நமக்கு T2ங்கிறது நமக்கு இங்கேயும் ஈஸியா தெரியுது. எந்த ஃபார்ம்ல? T2ங்கிறது
S2 by Vன்னு தெரியுது. S2 by V அப்படின்னு தெரியுது. ரைட்டுங்களா? S2 by Vன்னு தெரியுது. ரைட். இப்போ நம்ம S2 by Vன்னு நமக்கு தெரியறதுனால இங்க வந்து வெலாசிட்டி பை ஆல்பான்னு தெரிஞ்சிச்சு. இங்க S2 by Vன்னு தெரியுது. ஸோ S2 வந்து நம்ம அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்டியூஷன் வேற ஏதாவது எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ T3 கண்டுபிடிக்கலாமா? T3 கண்டுபிடிக்கலாமா? அப்ப T3 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்த பார்த்து RT இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு PQ எடுத்துக்கிட்டோம் பார்த்து, அடுத்தது QR எடுத்துக்கிட்டோம் பார்த்து, இப்போ பார்த்து வந்து RT எடுத்துக்க போறோம். RT கொஞ்சம் பேஜ் மேல தூக்கலாமா? ரைட். அப்ப RTல என்ன நடக்குது? RTல பாத்தீங்கன்னா சீரான முடுக்கம் பெற்ற இயக்கம் எதிர் முடுக்கம் பெற்று என்ன ஆகுது? ஜீரோங்க வெலாசிட்டி குறையுது. சரிங்களா? அப்ப வந்து V ஈக்குவல் டு U பிளஸ் AT. அப்ப வந்து இங்க என்னது? ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி Vங்கிற இனிஷியல் வெலாசிட்டி தான். ஏன் இங்க Vங்கிற இனிஷியல் வெலாசிட்டி போட்டேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். Vங்கிற வெலாசிட்டி தானே இங்க இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி V, ஃபைனல் வெலாசிட்டி 0. அதனாலதான் அங்க அப்படி போட்டிருக்கிறோம். சரியா? அப்ப இந்த ஃபார்முலால போட்டோம்னா என்ன வருது? இது அப்ப எதிர் முடுக்கனால மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம் இன்டூ T3யா? ரைட்டு. அப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மைனஸ் V பை மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு T3. அப்ப T3 ஈக்குவல் டு V பை பீட்டான்னு தெரியுது. சரிங்களா? V பை பீட்டா. அப்ப T1 T2 T3 மூணுமே தெரியும். T1 T2 T3 மூணுமே தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாமா? T ஈக்குவல் டு T1 பிளஸ் T2 பிளஸ் T3. T1 என்ன, T2 என்ன, T3 என்ன, மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T1 வந்து V பை ஆல்பா, V பை ஆல்பா. அப்புறம் T2 வந்து S2 பை V. T3 வந்து V பை பீட்டா. சரிங்களா? அப்ப பாருங்க, T1 வந்து என்ன? T1 வந்து V பை ஆல்பா. T2 வந்து இருக்கட்டும். T3 வந்து V பை பீட்டா. சரிங்களா? அப்ப பாருங்க, T2 என்னவா இருக்கு? T2 பாத்தீங்கன்னா S2 by Vன்னு இருக்கு. T2 வந்து S2 by Vன்னு இருக்கு. அப்ப இப்ப எனக்கு T வந்து T2 வந்து S2 by Vன்னு இருக்கிறனால அந்த S2 வந்து இதே ஃபார்ம்ல எழுதணும். இந்த ஆல்பா பீட்டா ஃபார்ம்ல எழுதணும். ஏன்னா அதுதானே கிவன் வேரியபிள். அதுதானே கிவன் வேரியபிள். V ஆல்பா பீட்டாங்கிறது தானே கிவன் வேரியபிள். S2ங்கிறது கிவன் வேரியபிள் இல்ல. அதாவது கொடுக்கப்பட்ட மாறி. சரிங்களா? கொடுக்கப்பட்ட மாறி வந்து ஆல்பா பீட்டா Vங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்ட மாறியில தான் இருக்கணும்னு நமக்கு தெரியும். நாமளா அனுமானம் பண்ணப்பட்ட மாறியில இருக்கக்கூடாது. அதனால S2 இருக்கக்கூடாது. அப்ப S2க்கான சப்ஸ்டியூஷன் என்னன்னு எடுத்துக்கலாமா? S2க்கு என்ன சப்ஸ்டியூஷன் வைக்கலாம்? ரைட். அப்ப S2க்கு சப்ஸ்டியூஷன் வைக்கணும்னா T2 ஈக்குவல் S2 by V அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த S2க்கு பதிலாக எப்படி எழுதலாம்? இந்த மொத்த தூரம் Dன்னு வச்சுக்கிட்டோம்னா S1 பிளஸ் S3 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப S2 இந்த மாதிரி ஃபார்ம்ல எழுதலாம் V அப்படின்னு. சரிங்களா? அப்ப இதை நம்ம தனித்தனியாக எழுதலாம். D by V மைனஸ் S1 by V பிளஸ் மைனஸ் S3 by V. அப்ப S1ம் S3யும் கண்டுபிடிக்கணும். S1 S3 கண்டுபிடிச்சிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மீதி எல்லாமே கிவன் வேரியபிள் தான். சரிங்களா? வேரியபிள்னா மாறி கொடுத்துருக்கிற மாதிரி, கிவன் கொடுத்துருக்க மாறி. சரிங்களா? அப்ப S1னா என்ன, S3னா என்ன? S1 S3 கண்டுபிடிச்சு இதுல போட்டோம்னா S2 நம்ம கொடுக்கப்பட்ட மாறியில மாத்திடலாம். சரி, அப்ப S1 என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? V ஸ்கொயர்டு ஈக்குவல் டு U ஸ்கொயர்ட் பிளஸ் 2ASஆ. இங்க S1 போட்டுக்கோங்க. இங்க அப்ப போடும் போது இங்க என்ன வருது? இனிஷியல் வந்து 0, V ஸ்கொயர்டு, இங்க வந்து பிளஸ் 2 ஆல்பா S1 வச்சுக்கலாமா? அப்ப வந்து நமக்கு என்ன வருது? S1 ஈக்குவல் டு V ஸ்கொயர்டு பை 2 ஆல்பான்னு வருது. சரிங்களா? அப்ப S1க்கான சப்ஸ்டியூஷன் எடுத்தாச்சு. அப்ப S2 வேணும்ல, S2ங்கிறது இங்க என்ன? இதே இது S2க்கு பண்ணோம்னா, இதே இது S2ல பண்ணோம்னா எதிர் முடுக்கம். அப்ப எதிர் முடுக்கத்துக்கு பாத்தீங்கன்னா இனிஷியல் வேகம் தான் என்னவா இருக்கு? இனிஷியல் வேகம் தான் V இருக்கு, ஃபைனல் வேகம் 0வா இருக்குது. ரைட்டா? V ஸ்கொயர்டு அப்புறமேட்டு மைனஸ் 2 பீட்டா S3. சரிங்களா? அப்ப S3 வேணும்னா நமக்கு என்ன வருது? V ஸ்கொயர்டு அங்கிட்டு கொண்டு போயிடலாம், பை 2 பீட்டான்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு S3. அப்ப S1யும் S2யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எந்த ஈக்குவேஷன்ல? நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப S1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த v ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். பாத்தீங்கன்னா d by v S1 சப்ஸ்டியூட் பண்ண S1 என்னன்னா v ஸ்கொயர்டு பை 2 ஆல்பாவா, v ஸ்கொயர்டு பை 2 ஆல்பா. அப்ப இங்க வந்து கீழே ஒரு v இருக்கு, அப்ப v பை 2 ஆல்பா வந்துடும். இங்க v ஸ்கொயர்டு இங்க கீழே ஒரு v இருக்கு, அதனால v பை 2 பீட்டா வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? T2ங்கிறது எப்படி எழுதலாம்னு தெரிஞ்சிருச்சு. T2ங்கிறது இப்படிதான் எழுத முடியும். T2ங்கிறது அப்படியே இப்படி எழுதி போடலாம். ஓகேவா? அப்ப T1 தெரியும், T2 தெரியும், T3 தெரியும். அப்ப T1 T2 ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட மாறியில இருக்கு. T1 T2 T1 T3 கொடுக்கப்பட்ட மாறியில இருக்கு. T2 மட்டும் நம்ம இங்க கண்டுபிடிச்சதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். பண்ணி என்ன மாதிரி வருதுன்னு சிம்பிளிஃபை பண்ணலாமா? பார்க்கலாம். அப்ப பார்த்தோம்னா மொத்த காலம் ஈக்குவல் டு T1க்கு பதிலாக v பை ஆல்பா பிளஸ் T2க்கு பதிலாக இங்க கண்டுபிடிச்ச ஃபுல்லாமே போட்டுக்கலாம். d by v minus v by 2 alpha minus v by 2 beta close bracket plus T3க்கு பதிலாக v by beta. ரைட்டா? அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா v by ஆல்பா இருக்கு, இங்க v by beta இருக்கு, இங்க மைனஸ் ஹாஃப்ல இருக்கு, இங்க 1ல இருக்கு, இங்க வந்து கெழு வந்து 1 இருக்கு, இங்க கெழு வந்து மைனஸ் ஹாஃப் இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? அப்ப v by 2 ஆல்பா எழுதிக்கலாம், இங்க பிளஸ் d by v எழுதிக்கலாம். பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அங்க பீட்டா வந்து மைனஸ் ஹாஃப்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ அப்ப v by 2 பீட்டான்னு எழுதிக்கலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? p by v அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ரெண்டையும் பக்கத்துல எழுதுங்க. v by 2 ஆல்பா பிளஸ் v by 2 பீட்டா. இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? t by v பிளஸ் v by 2 எடுத்துடுங்க. மீதி என்ன இருக்கு உள்ள? 1 by ஆல்பா பிளஸ் 1 by பீட்டா. இதுதான் ஆன்சரா இருக்கும் பாருங்க. v by 2 காமன் எடுத்தாச்சு. ஸோ இங்க இருந்து d by vங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்புறம் v by 2 இது ரெண்டுலையும் காமன் எடுத்துட்டோம்னா நமக்கு இதான் ஆன்சரா இருக்கு. ஸோ நம்ம ஆன்சரை வெரிஃபை பண்ணலாமா? பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் ஏ, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.